ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். தீராத நோயையும் தீர்க்கும் தன்வந்திரி பகவான் பற்றிய அரிய தகவல்கள் பற்றியும் 108 போற்றியையும் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 108 போற்றிகளை கேட்டாலும் பார்த்தாலும் போதும், நம்முடைய கொடிய நோய்கள் கூட தீர்ந்து போகும். நோய்களுக்கெல்லாம் அருமருந்தாக விளங்கக்கூடியவர் தன்வந்திரி பகவான். இவர் காசியின் மன்னராக கருதப்படுகிறார். விஷ்ணு புராணத்தின்படி காசியை ஆண்ட திவோதசா மன்னரின் முன்னோராக தன்வந்திரி இருந்திருக்காங்க. இவங்க கையில் ஆயுர்வேத நூல் அமிர்த கலசம் வைத்தபடி நமக்கு காட்சி தராங்க. தன்வந்திரி நியதியில் அனைத்து மருத்துவ செடிகள் பற்றிய குறிப்புகளும் இருக்கு. தன்வந்திரி பகவான் அவதரித்த தந்தேராஸ் தினமே தேசிய ஆயுர்வேத தினமாக கொண்டாடப்பட்டு வருது. தீபாவளி பண்டிகையின் துவக்கமாக இந்த நாள் கொண்டாடப்படுது. இது தன்வந்திரி பகவானை வழிபடுறதுக்குரிய நாள். கோவிலில் சென்று தன்வந்திரி பகவானை தரிசிக்க முடியலனாலும் எளிமையாக வீட்டிலேயே பலரும் தங்களின் நோய் தீர்வதற்காக விரதம் இருப்பது வழக்கம். இந்து புராணங்களின்படி மருத்துவத்தின் கடவுளாக போற்றப்படுபவர் தன்வந்திரி பகவான். இவர் மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, அனைத்து தெய்வங்களுக்கும் மருத்துவராக இருந்திருக்காங்க. மகாவிஷ்ணுவின் தசாவதாரங்களில் ஒன்றாக குறிப்பிடாவிட்டாலும் தன்வந்திரி மகாவிஷ்ணுவின் அவதாரங்களில் ஒன்றாக குறிப்பிடப்படுகிறார். பழங்கால மருத்துவம்னு சொல்லக்கூடிய ஆயுர்வேத மருத்துவ முறையை அளித்தவர் இவரே. இதனால் இவரை ஆயுர்வேதத்தின் தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. புராணங்களின்படி மரணம் இல்லாத நிலையை பெற வேண்டும்ங்கிறதுக்காக தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்தை எடுப்பதற்காக பார்க்கடலை கடைந்தனர். அப்போது ஐப்பசி மாத தேய்பிறையின் 13வது நாள். இந்த 13வது நாளில் பார்க்கடலிலிருந்து வெளிப்பட்டவரே தன்வந்திரி பகவான். இவர் அவதரித்த தினத்தை தான் தந்தேராஸ் தினமாக வட இந்தியர்கள் கொண்டாடுறாங்க. இளமையான வலிமையான தோற்றம் கொண்டவர் தன்வந்திரி பகவான். அகன்ற மார்பும் கருநீல நிற தோற்றத்தையும் கொண்டவர். வலிமையான கரங்கள், சிவந்த கண்கள், சிங்கத்தை போன்ற நடையும் கொண்டவர். மஞ்சள் நிற ஆடை, எண்ணெயின் அபிஷேகம் செய்யப்பட்ட சுருண்ட முடி, மின்னுள் முத்துக்கள் கொண்ட காதணிகளுடன் காட்சியளிக்கக்கூடியவர் தன்வந்திரி பகவான். பார்க்கடலில் இருந்து தோன்றியவர்ங்கிறதுனால அவர் கையில் சங்கு சக்கரம், மூலிகைகள், அமிர்த கலசம் இது எல்லாத்தையும் தனது 4 திருக்கரங்களில் ஏந்தியவராக காட்சி தருகிறார் தன்வந்திரி பகவான். தன்வந்திரி பகவான் அவதரித்த தந்தேராஸ் தினத்தில் வடக்கு நோக்கி விளக்கேற்றி வடகிழக்கில் சுடர் எரியும்படி வாசலுக்கு அருகில் விளக்கேற்றி தன்வந்திரி பகவானை நம்முடைய வீட்டிற்கு வரவேற்கணும். இதனால் நல்ல ஆரோக்கியம், மகிழ்ச்சியான வாழ்க்கையும் நமக்கு கிடைக்கும். தன்வந்திரி பகவானுக்குரிய மந்திரத்தை தினமும் சொல்லி வந்தோம் அப்படின்னா அனைத்து விதமான நோய்களில் இருந்தும் நம்ம விடுபடலாம். தன்வந்திரி அவதார தினத்தில் ஆடைகளை தானமாக கொடுக்கலாம். யமனுக்குரிய யமாஷ்டகம் படித்தால் கொடுமையான நோய்கள் பிடிக்காமல், மரண பயம், துர்மரணம் ஏற்படாமல் தீர்க்கமான ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் பெற்று வாழ முடியும். நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் மட்டும் இல்லாமல் அவர்களுக்காக யார் ஒருவர் தன்வந்திரி பகவானை வேண்டிக்கிட்டு விரதம் இருந்து தன்வந்திரி மந்திரம் சொல்லி வழிபட்டாலும் அவர்கள் நோயில் இருந்து விடுபட வழி கிடைக்கும். தன்வந்திரி மந்திரத்தை நான் இப்போ சொல்கிறேன், அதை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் எழுதுகிறேன். நீங்கள் அதை பார்த்து படித்தாலே போதுமானது. ஓம் நமோ பகவதே மகா சுதர்சனாய வாசுதேவாய தன்வந்தரையே அமிர்த கலசஹஸ்தாய சர்வபய விநாசனாய சர்வரோக நிவாரணாய திரிலோகாய பதையே திரிலோகிய நிதையே ஸ்ரீ மகாவிஷ்ணு சொரூபாய ஸ்ரீ தன்வந்திரி சொரூபாய ஸ்ரீ ஸ்ரீ ஔஷதாய சக்கர நாராயண நமக. இந்த மந்திரத்தின் பொருள் என்னன்னா, சுதர்சன வாசுதேவ தன்வந்திரி என போற்றப்படும் கடவுளை வணங்குகிறோம். அவர் மரணமில்லாத வாழ்வு தரும் அமிர்த கலசத்தை கையில் ஏந்தியவராக உள்ளார். அவர் அனைத்து நோய்கள், பயங்கள் இதெல்லாம் அகற்றக்கூடியவர். 3 உலகங்களையும் காப்பவர் அவரே. ஆத்மாவை தூய்மையாக்கி குணப்படுத்தக்கூடியவர் அவரே. ஆயுர்வேதத்தின் கடவுளான அவரை வணங்குவோம்.
இதுதான் இந்த மந்திரத்தின் பொருள். தன்வந்திரி பகவானுக்கு இந்தியாவில் பல கோவில்கள் இருக்குது. இவற்றில் பெரும்பாலான கோயில் தென்னிந்தியாவிலேயே இருக்குது. இது தவிர மகாராஷ்டிரா, ஒடிசா, உத்தரப்பிரதேசம், நேபாளம் இந்த இடங்கள்லையும் தன்வந்திரி பகவானுக்கு கோவில்கள், சன்னதிகள் இருக்குது. கேரளா மாநிலத்தில் தேவாலக்காடு, ஆனக்கல், செர்தலா, கோட்டயம், கொச்சி இந்த மாதிரி பல இடங்களில் தன்வந்திரி ஆலயம் இருக்குது. இது தவிர தமிழகத்தில் வாலாஜாபேட்டை, கோவை, ராமநாதபுரம் இந்த மாதிரி பல இடங்களில் தன்வந்திரி பகவானுக்கு தனி கோவில் இருக்குது. திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் பெருமாள் கோவிலில் தன்வந்திரி பகவானுக்கு தனி சன்னதி இருக்குது. இங்கே போய் நம்ம வழிபட்டாலே போதும், அனைத்து விதமான நோய்களும் நீங்கும். மிக பிரபலமான கோவில்கள் பலவற்றில் தன்வந்திரி பகவானுக்கு தனி கோவில் இருக்குது. தன்வந்திரி பகவானின் 108 போற்றிகளை இப்போ பார்த்துடலாம். ஓம் தன்வந்திரி பகவானே போற்றி. ஓம் திருப்பார்கடலில் உதித்தவரே போற்றி. ஓம் தீர்க்காயுள் தருபவரே போற்றி. ஓம் துன்பத்தை துடைப்பவரே போற்றி. ஓம் அச்சம் போக்குபவரே போற்றி. ஓம் அஷ்டாங்க யோகியே போற்றி. ஓம் அபயம் அளிப்பவரே போற்றி. ஓம் அன்பு கொண்டவரே போற்றி. ஓம் அமரர் தெய்வமே போற்றி. ஓம் அகிலம் புகழ்வோனே போற்றி. ஓம் அட்சய பாத்திரமே போற்றி. ஓம் அருளை வழங்குபவரே போற்றி. ஓம் அடைக்கலம் தருபவரே போற்றி. ஓம் அழிவற்றவரே போற்றி. ஓம் அழைகுடையோனே போற்றி. ஓம் அமிர்த கலசம் ஏந்தியவரே போற்றி. ஓம் அமைதியின் வடிவே போற்றி. ஓம் அல்லல் தீர்ப்பவரே போற்றி. ஓம் அனைத்தும் அறிந்தவரே போற்றி. ஓம் அண்டமெல்லாம் நிறைந்தாய் போற்றி. ஓம் ஆயுர்வேத தலைவரே போற்றி. ஓம் ஆரோக்கியம் தருபவரே போற்றி. ஓம் ஆயுள் பலம் நீட்டிப்பாய் போற்றி. ஓம் ஆயுத கலை நிபுணரே போற்றி. ஓம் ஆத்ம பலம் தருபவரே போற்றி. ஓம் ஆசாபாசம் அற்றவரே போற்றி. ஓம் ஆனந்த ரூபனே போற்றி. ஓம் ஆகாய தாமரையே போற்றி. ஓம் ஆற்றலின் வடிவே போற்றி. ஓம் உள்ளம் நிறைந்தவரே போற்றி. ஓம் உலக இரட்சகரே போற்றி. ஓம் உலக நாதனே போற்றி. ஓம் உலக சஞ்சாரியே போற்றி. ஓம் உலகாள்பவரே போற்றி. ஓம் உலகம் காப்பவரே போற்றி. ஓம் உயிர்களின் காவலரே போற்றி. ஓம் உயிர் தருபவரே போற்றி. ஓம் உயிர்களின் உறைவிடமே போற்றி. ஓம் உண்மை சாதுவே போற்றி. ஓம் எங்கும் நிறைந்தவரே போற்றி. ஓம் யமனுக்கு யமனானவரே போற்றி. ஓம் எழிலனே போற்றி. ஓம் எளியோர்க்கும் எளியவரே போற்றி. ஓம் எல்லாம் தருபவரே போற்றி. ஓம் எல்லையில்லா தெய்வமே போற்றி. ஓம் எவர்க்கும் நோய் தீர்ப்பாய் போற்றி. ஓம் எல்லா பொருளின் இருப்பிடமே போற்றி. ஓம் எல்லையில்லா பேரின்பமே போற்றி. ஓம் எதற்கும் மருந்தளிப்பாய் போற்றி. ஓம் கண்ணுக்கு கண்ணானவரே போற்றி. ஓம் கருணை கடலே போற்றி. ஓம் கருணை அமுதமே போற்றி. ஓம் கருணாஹரனே போற்றி. ஓம் காக்கும் தெய்வமே போற்றி. ஓம் காத்தருள் புரிவரே போற்றி. ஓம் காருண்ய மூர்த்தியே போற்றி. ஓம் காவிரி கரை வாழ்பவரே போற்றி. ஓம் குருவே போற்றி. ஓம் கும்பிடும் தெய்வமே போற்றி. ஓம் தன்வந்திரி பகவானே போற்றி. ஓம் சகல நன்மை தருபவரே போற்றி. ஓம் சகல செல்வம் வழங்குபவரே போற்றி. ஓம் சகல நோய் தீர்ப்பவரே போற்றி. ஓம் சம தத்துவ கடவுளே போற்றி. ஓம் சகிப்புத்தன்மை மிக்கவரே போற்றி. ஓம் சங்கு சக்கரம் ஏந்தியவரே போற்றி. ஓம் சமத்துவம் படைத்தவரே போற்றி. ஓம் சர்வலோக சஞ்சாரியே போற்றி. ஓம் சர்வலோகாதிபதியே போற்றி. ஓம் சர்வேஸ்வரரே போற்றி. ஓம் சர்வ மங்களம் அளிப்பவரே போற்றி. ஓம் சந்திரனின் சகோதரரே போற்றி. ஓம் சிறப்பாற்றல் கொண்டவரே போற்றி. ஓம் சித்தி அளிப்பவரே போற்றி. ஓம் சித்த மருந்தே போற்றி. ஓம் ஸ்ரீரங்கத்தில் வாழ்பவரே போற்றி. ஓம் சுகம் அளிப்பவரே போற்றி. ஓம் சுகபாக்கியம் தருபவரே போற்றி. ஓம் சூரியனாய் ஒளிர்பவரே போற்றி. ஓம் சூழனாய் தீர்ப்பாய் போற்றி. ஓம் தசாவதாரமே போற்றி. ஓம் தீரரே போற்றி. ஓம் தெய்வீக மருந்தே போற்றி.
ஓம் தெய்வீக மருத்துவரே போற்றி. ஓம் தேக பலம் தருபவரே போற்றி. ஓம் தேவாதி தேவரே போற்றி. ஓம் தேஜஸ் நிறைந்தவரே போற்றி. ஓம் தேவாமிர்தமே போற்றி. ஓம் தேனாமிர்தமே போற்றி. ஓம் பகலவனே போற்றி. ஓம் பட்டத்துயர் தீர்ப்பாய் போற்றி. ஓம் பக்திமயமானவரே போற்றி. ஓம் பண்டிதர் தலைவரே போற்றி. ஓம் பார்க்கடலில் தோன்றியவரே போற்றி. ஓம் பாத பூஜைக்குரியவரே போற்றி. ஓம் பிராணிகளின் ஜீவாதாரமே போற்றி. ஓம் புருஷோத்தமனே போற்றி. ஓம் புவனம் காப்பவரே போற்றி. ஓம் புண்ணிய புருஷரே போற்றி. ஓம் பூஜிக்கப்படுபவரே போற்றி. ஓம் பூர்ணாயுள் தருபவரே போற்றி. ஓம் மரணத்தை வெல்பவரே போற்றி. ஓம் மகா பண்டிதரே போற்றி. ஓம் மகா விஷ்ணுவே போற்றி. ஓம் முக்தி தரும் குருவே போற்றி. ஓம் முழுமுதல் மருத்துவரே போற்றி. ஓம் சக்தி தருபவரே போற்றி. ஓம் தன்வந்திரி பகவானே போற்றி போற்றி. தன்வந்திரி பகவானுக்குரிய மந்திரங்களை தினமும் சொல்லி வழிபட்டு வந்தாலே சகலவிதமான நோய்களில் இருந்தும் விடுபட முடியும். அப்படி உங்களால் சொல்ல முடியலைனாலும் அதை காதால் கேட்பது மிக 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 பெரும் பாக்கியத்தை நம்ம அடையலாம். கேட்டாலும் பார்த்தாலும் போதும் இந்த தன்வந்திரி 108 போற்றிகள். நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வாழ்க்கையிலே 16 செல்வங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ தன்வந்திரி பகவானை பிரார்த்தனை செய்வோம். நன்றி.